வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பம். இந்த வீடியோல எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2023ல ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் எந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இது நம்மளோட பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்த்துருந்தோம். அதை பார்க்கலைன்னா பார்த்துருவாங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, கில்லிங் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ஃபாதர். இந்த கொஸ்டின் 6 செப்டம்பர் 2023 செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல அப்லோட் பண்ணிருக்கேன். அதை நீங்க ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க கில்லிங் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ஃபாதர். ஃபாதர் அப்படின்னு வந்தாவே நம்ம எதை கனெக்ட் பண்ணலாம்? பேட்ரியார்க்கே கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா பேட்ரியார்கல் சொசைட்டி அப்படிதான் சொல்லுவாங்க. அப்பா வழி அப்படின்னு சொல்றது. இப்ப பேட்ரியார்கல் ரிலேட்டடா இருக்கிற ஒரு டேர்மா தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சரா வரும். அப்படி பார்த்தோம்னா பேட்ரிசைட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும். மிச்சம் இருக்க அந்த மேட்ரிசைட், ஃபீலிசைட், சூசைட் இந்த மூணு என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தலாம். கரெக்ட் ஆன்சர் பேட்ரிசைட். அடுத்து பார்த்தோம்னா மேட்ரிசைட். கில்லிங் ஆஃப் ஒன்ஸ் ஓன் மதர் தான் மேட்ரிசைட் சொல்லுவாங்க. இது எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா மேட்ரியார்கல் சொசைட்டி அப்படின்னு கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா மேட்ரியார்கல் சொசைட்டி மீன்ஸ் அம்மா வழி அப்படின்னு சொல்றது. அப்ப அவங்கள கில் பண்ற இதுதான் வந்து சைட். சைட் மீன்ஸ் இந்தவே கில் டெத் அப்படின்னு வரும். அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபில்லிசைட். ஃபில்லிசைட் அப்படின்னா கில்லிங் ஆஃப் ஒன்ஸ் ஓன் சைல்ட் ஆர் வந்து ஆஃப் ஸ்ப்ரிங். அதாவது அவங்களோட குழந்தையவே வந்து ஒருத்தவங்க கொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஃபில்லிசைட். இதோட இன்னொரு வேர்டு வரும், ஃபீட்டிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீட்டிசைட் வந்து என்னன்னா அது கருவிலேயே வந்து என்னன்னா ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா அது வந்து ஃபீட்டிசைட்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து சூசைட். சூசைட் எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்ட் ஆஃப் இன்டென்ஷனலி வந்து என்னன்னா அவங்களே அவங்க லைஃப்பை வந்து எடுத்துக்கிறாங்கன்னா அது வந்து சூசைட் சொல்லுவோம். இது எல்லாமே வந்து பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். பட் நான் வந்து ரொம்ப பண்ணிக்கணும், ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். she proposed to write a life history of the famous poet அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல அண்டர்லைன் பண்றது இந்த லைஃப் ஹிஸ்டரி. இதுக்கு தான் என்னன்னா நம்ம ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் பார்க்கணும். இப்போ ஒருத்தவங்களோட லைஃப் ஹிஸ்டரி ஒருத்தவங்க எழுத போறாங்கன்னா அது பேர் என்ன? பயோகிராபி. பட் அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி அவங்களே எழுதுனாங்கன்னா அது வந்து ஆட்டோபயோகிராஃபி. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும், ரைட்டா? மிச்சம் இருக்கிறது ஜஸ்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பிரீஃபா பார்த்தா இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பயோகிராஃபி வரும். இப்போ நாவல் அப்படின்னு சொல்றேன்னா ஹாரி பாட்டர் வந்து ஒரு ஃபேமஸான நாவல். அப்ப ஹாரி பாட்டர் ஒரு ஃபேமஸான ரொம்ப லாங்கா இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டோரி தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நாவல் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மோஸ்ட்லி வந்து ஃபிக்ஷனா இருக்கும். அடுத்து மித்தாலஜி. நம்ம ராமாயணா மகாபாரதா மித்தாலஜி a collection of traditional story or legends தான் மித்தாலஜின்னு சொல்லுவோம். அடுத்து ஆட்டோபயோகிராஃபி. ஒருத்தவங்களோட லைஃப் அவங்களே எழுதி வச்சாங்கன்னா அதுதான் வந்து ஆட்டோபயோகிராஃபி. நிறைய ஆட்டோபயோகிராஃபி புக் வந்து படிச்சிருக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா லைஃப் ஹிஸ்டரி பத்தி ஒருத்தவங்க எழுத போறாங்கன்னா அது வந்து பயோகிராஃபி. அதனால ஆன்சர் பி தான் வரும். சிம்பிளா தான் இருக்கும். எம்டிஎஸ் பொறுத்தவரைக்கும் என்ன, எல்லா கொஸ்டினுமே வந்து ஈஸின்னு சொல்ல மாட்டேன். ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா அதுல 20 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும். பட் அந்த 5 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரிமைனிங் அதுல தான் வந்து என்னன்னா மெரிட் லிஸ்ட் டிசைட் பண்றதே. அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்றோம், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஃபர்ஸ்டா பார்த்தலாம். இது பாருங்களேன். ரெய்மான் ஹாஸ் ஆப்டட் த ஸ்டடி ஆஃப் ரிலிஜன் அஸ் ஹிஸ் மேஜர் சப்ஜெக்ட் இன் கிராஜுவேஷன் இருக்குல்ல, இந்த கொஸ்டின்ல அண்டர்லைன் பண்ணிக்கிறது ஸ்டடி ஆஃப் ரிலிஜன். அப்ப இதுக்கு தான் வந்து நம்ம ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் பார்க்கணும். இப்ப ரிலிஜனை பத்தி படிக்கிற படிப்புக்கு என்ன சொல்லுவாங்க அது தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். பட் தெரியணும் அப்படின்னா இந்த நாலுமே நம்மளுக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சாதான் இதை வந்து கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா தியாலஜி அப்படின்னு வரும். ஏன்னா ரிலிஜனை பத்தி படிக்கிற படிப்புக்கு தான் தியாலஜிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து செப்பாலஜி. செப்பாலஜினா எலெக்ஷனை பத்தி படிக்கிறது, ஓட்டிங் பேட்டர்ன் பத்தி படிக்கணும் செப்பாலஜி. இது எப்படி ஷார்ட்கட்டா வைக்கலாம்? இந்த செப் அப்படின்னு இருக்குல்ல, அதாவது செப்பாலஜினா சீப்பு அப்படின்னு ஆத்துல வச்சுங்க. சீப்பு மீன்ஸ் என்ன? பொலிட்டீஷியன்ஸ் எப்போதும் வந்து சீவிக்கிட்டே இருப்பாங்க, நீட்டா இருக்கும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணுங்க. இது ஒரு ஷார்ட்கட்ஸே இல்ல, ஐ நோ தட். பட் இருந்தாலும் ஏன் சொல்றேன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து கனெக்ட் பண்ணணுங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு அதுதான் நம்மளுக்கு தேவை. அடுத்து பார்த்தோம்னா ஃபீலோலாஜி. ஃபீலோலாஜினா லாங்குவேஜ் பத்தி படிக்கிற படிப்பு தான் ஃபீலோலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒரு ஷார்ட்கட்டை கனெக்ட் பண்ணலாம்? பிலிப்ஸோட கனெக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா யூடியூப்ல இது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான வந்து வீடியோ போயிட்டு இருந்துச்சு. அது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப ஃபீலியோ, அதாவது பிலிப் அப்படின்னு ஆரம்பிக்கல, பிலிப்ஸோட கனெக்ட் பண்ண. பிலிப்ஸ் அப்படின்னாவே லாங்குவேஜ். அப்ப ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் தான் வந்து ஃபீலியோலாஜி அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா சைக்காலஜி. ஹியூமனோட மைண்ட் ஆர் பிஹேவியரை பத்தி படிக்கிற ஸ்டடி தான் வந்து சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள வந்து சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? ஸ்டடி ஆஃப் ரிலிஜன் எது வரும் அப்படின்னா தியோலஜி. அதனால ஆன்சர் சி தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். எ பர்சன் ஹூ ஃபீட்ஸ் ஆன் ஹியூமன் ஃபிளஷ் அப்படின்னு இருக்குல்ல, இல்ல என்னன்னா எப்படி நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிட்றோமோ அதே மாதிரி மனித கறியில வந்து சில பேர் சாப்பிட்றவங்க இருக்காங்க. அவங்களதான் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? கேனிபல் அப்படின்னு வரும். ஏன்னா கேனிபல் தான் த பர்சன் ஹூ ஃபீட்ஸ் ஆன் ஹியூமனோட ஃபிளஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா கார்னிவோர். கார்னிவோர்னா என்ன? அதர் அனிமலை வந்து சாப்பிட்றதா வந்து கார்னிவோர்னு சொல்லுவோம்.
ஹோம்னிவோர் அப்படின்னு பார்த்தோன்னா பிளான்டையும் சாப்பிடும், அனிமலையும் சாப்பிடும். நம்ம எல்லாமே வந்து மனிதர்கள் எல்லாமே ஹோம்னிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கம், புலி எல்லாமே வந்து கார்னிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா நட்ச். நட்ச்னா லைட் டச் ஆர் புஷ் எஸ்பெஷலி டு அட்ராக்ட் அட்டென்ஷன் அப்படின்னு இருக்குல்ல. இது ஒண்ணும் கிடையாது. இப்ப 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்துனா ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா, அப்ப ஆப்போசிட்ல ஒருத்தவங்க அழகா வந்தாங்கன்னா, அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தவங்க வந்து முழங்காயில தட்டி தட்டி வந்து, "ஏய் அங்க பாரு அவங்க ரொம்ப அழகா இருக்கான்னு" சொல்லுவாங்கல்ல. சோ அதுதான் வந்து நட்ச் அப்படின்னு வந்து மீன் ஆகும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? பர்சன் ஹூ ஃபீட் ஆன் ஹியூமன் ஃபிளஷ் வந்துனா கேனிபல். அதனால ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். ஆன் எக்ஸாமினேஷன் ஆஃப் எ பாடி ஆஃப்டர் டெத்ன்னு இருக்குல்ல. இது எல்லாமே ஈஸியா சொல்லிடலாம். அதாவது டெத்துக்கு அப்புறம் வந்து பாடி எக்ஸாமின் பண்றாங்கன்னா யார் பண்ணுவா? போஸ்ட் மார்ட்டத்துல தான் பண்ணுவாங்க. அதனால என்ன வரும்? ஆன்சர் வந்து டி தான் வரும். இதெல்லாம் சிம்பிள். பார்த்தோனே வந்து நான் ஆன்சர் பண்ணேன். மிச்சம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த போஸ்டும், போஸ்ட் டெத், போஸ்ட் பார்ட்டம் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தலாம். இதுல கரெக்ட் ஆன்சர் வந்து போஸ்ட் மார்டம் தான் வரும். அதுல பார்த்தோம்னா போஸ்ட் ரூம். அதாவது இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து என்னன்னா ஒரு ரூம் இருந்துன்னு வச்சுக்கலாம். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற ரூம் தான் வந்து போஸ்ட் ரூம். இந்த இடத்துல வந்து என்னன்னா இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் மெயில் அண்ட் பேக்கேஜ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்து போஸ்ட் டெத். போஸ்ட் டெத் என்ன? ஈவன் ஆர் ஆக்ஷன் ஆஃப்டர் வந்துன்னா பர்சனோட டெத்துக்கு அப்புறம் நடக்கிறதான் போஸ்ட் டெத் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து போஸ்ட் பார்ட்டம். போஸ்ட் பார்ட்டம் அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கிற பீரியட் தான் வந்து போஸ்ட் பார்ட்னு சொல்லுவாங்க. சில பேர் இதை வந்து செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும்? எக்ஸாமினேஷன் ஆஃப் பாடி ஆஃப்டர் டெத் வந்து போஸ்ட் மார்டம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தா இது பாருங்களேன். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வேர் ரிமூவ்டு ஃப்ரம் எ பிளேஸ் பை த கவர்மெண்ட் ரீசன்ட்லி டியூ டு எ வார் லைக் சுச்சுவேஷன் இருக்குல்ல. இது அந்த ரிமூவ்டு ஃப்ரம் எ பிளேஸ் இதுக்கு தான் வந்து நம்ம ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் சொல்லணும். இதே மாதிரி இது இப்ப ரீசெண்டாவும் நடந்துகிட்டு தான். ரஷ்யா உக்ரைன் வார் போறதுனால அங்க உக்ரைன்ல இருக்க நிறைய பீப்புள் வந்துன்னா இன்டர்னலி வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க. இல்ல ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் பண்ண சொல்றாங்க. அதுதான் இங்க மீன் பண்றாங்க. அப்ப இந்த கொஸ்டின் என்னன்னா அவங்க என்ன ஆகுறாங்க? எவாக்குவேட் பண்றாங்க. அவங்க இருக்கிற பிளேஸ்ல இருந்து வந்துன்னா இன்னொரு பிளேஸ்க்கு போறாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா பி தான் வரும். அசாசினேட்டட் அப்படின்னா படுகொலை அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அப்ப அசாசினேட்டட் படுகொலை நிறைய ஃபேமஸான லீடர் எல்லாமே வந்து படுகொலை பண்ணிருப்பாங்க. அசாசினேட்டட் எக்ஸாம்பிள் வந்து காந்திலாம் வந்து அசாசினேட் பண்ணிருக்காங்க. யூஎஸ்ல நிறைய லீடர்ஸ் வந்து அசாசினேட் பண்ணிருப்பாங்க. அடுத்து இன்வேடட். இன்வேடட் வராது. ஏன் அப்படின்னா, இன்வேட்னா இப்ப ரஷ்யா வந்து உக்ரைன்ல வந்து இன்வேட் பண்றது அப்படின்னு சொல்லணும்னா என்ன? வார்ல வந்துன்னா ஒரு ஃபோர்ஸ் மூலம் வந்து இன்னொரு கண்ட்ரியை வந்து அட்டாக் பண்றாங்க. அதுதான் நம்ம இன்வேடட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டெர்மினேட்டட். டெர்மினேட்டட் என்னன்னா ஸ்டாப் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நீங்க ஒரு கடையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கடைக்காரங்க என்ன சொல்றாங்க? ஓனர் இதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடையாது. வேலைய விட்டு போன்னு சொல்றாங்கன்னா, அப்ப அந்த இடத்துல வந்து உங்களோட ஒர்க் வந்து டெர்மினேட் பண்றாங்க. ஸ்டாப் பண்றாங்க. அதுதான் இந்த இடத்துல மீன் ஆகும். பட் கேள்வி என்ன? ரிமூவ்டு ஃப்ரம் எ பிளேஸ் எதனாலனா வார் லைக் சிச்சுவேஷன். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி எவாக்குவேட்டட் அப்படின்னு வரும். ரைட்டா? சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் எவாக்குவேட்டட் ரிமூவ்டு ஃப்ரம் எ பிளேஸ் அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இத பாருங்களேன். ஒன் ஹூ ஹாஸ் லவ் ஃபார் மேன்கைண்ட் ஆர் ஒன் ஹூ மேக்ஸ் அ ஆக்டிவ் எஃபர்ட் டு ப்ரோமோட் ஹியூமன் வெல்ஃபேர் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோனோதெரபிஸ்ட் அப்படின்னு வரும். ஏன்னா ஒன் ஹூ ஹாஸ் லவ் ஃபார் மேன்கைண்ட் இது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். பில்கேட்ஸ் வந்து என்ன எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாரன் பஃபட் வந்து எடுத்துக்கலாம். ரத்தன் டாட்டா எடுத்துக்கலாம். இவங்க எல்லாம் என்ன அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற எக்கச்சக்க மணியை வந்துன்னா ஹியூமன் கைண்டுக்காக வந்து நிறைய செலவு பண்றாங்க. நிறைய பேர் பில்கேட்ஸ், வாரன் பஃபட்லாம் ஆப்பிரிக்கால வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ரத்தன் டாட்டா நிறைய வந்து குழந்தைகளுக்கு வந்து என்னன்னா நிறையவே வந்து ஹெல்ப் பண்றாங்க. எல்லாமே என்னன்னா பிலோனோதெரபிஸ்ட்குள்ள வரும். அதனால இந்த இதுதான் கரெக்டான ஆன்சர். மிச்சம் இருக்கல பார்த்தோன்னா பிலாசபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. பிலாசபர் மீன்ஸ் என்ன? ஹூ ஸ்டடீஸ் ஆர் ரைட் அபவுட் மீனிங் ஆஃப் லைஃப். நம்ம ஹியூமனோட லைஃப் என்ன அப்படின்னு சொல்லி ஆராயறதா வந்துன்னா பிலாசபர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பேட்ரியாட். ஒரு நாட்டு மேல பற்று இருக்குங்கள பேட்ரியாட்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோகிராட் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ஒரு ரூலர் வந்து அப்சல்யூட் பவர் இருந்துச்சுன்னா அவர் ஆட்டோகிராட். எக்ஸாம்பிள் ரஷ்யாவோட பிரசிடென்ட் புட்டின் ஆர் சைனீஸோட வந்து லீடர் இவங்க எல்லாமே என்னன்னா ஆட்டோகிராட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அப்சல்யூட் பவர் இருக்கு. அவங்க என்ன நினைச்சாலும் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். கேட்ட கேள்வி வந்து என்னன்னா ஹியூமனோட வெல்ஃபேருக்கு ப்ரொமோட் பண்றதான் கேக்குறாங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பிலோனோதெரபிஸ்ட். ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்க. இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். த கில்லிங் ஆஃப் ஏ கிங் அப்படின்னு இருக்குல்ல. கிங் மீன் என்ன? ஏன்ஷியன் ஆர் மெடிவல் டைம்ல பவர்ஃபுல்லான லீடர் தான் வந்து கிங்னு சொல்லுவோம். இவங்கள ஒருத்தவங்களை கில் பண்ணா அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? அதான் கொஸ்டினா கேட்கும். இந்த 4 ஆப்ஷனை பாருங்க. இங்கேயும் சைடு இருக்கு, இங்கேயும் சைடு இருக்கு, இங்கேயும் சைடு இருக்கு, இங்கேயும் சைடு இருக்கு. சைடுனா என்ன சொல்லுவோம்? யாராவது ஒருத்தவங்களை கில் பண்றாங்க, இல்ல கொலை பண்றாங்க அப்படின்னா அதுதான் சைடுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ரிஜி சைடு வருமா, இல்ல ஃபிராட்டி சைடு வருமா, இல்ல சொரோரி சைடு வருமா, இல்ல பேட்ரி சைடு. இந்த 4மே நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினை வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும்? ரெஜி சைடு வரும். கில்லிங் ஆஃப் எ கிங் இது எப்படி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம்? ரெஜிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிங் வாழ்ந்த டைம் அல்ல பவர்ஃபுல் லீடர் இருக்காங்கன்னா
அவரோட இதை வந்து என்னன்னா அந்த பீரியட ரெஜிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரெஜிசைட் அதோட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ராட்ரிசைட், இது என்னன்னா கில்லிங் ஆஃப் ஒன்ஸ் பிரதர் தான் வந்து என்ன ஃப்ராட்ரிசைட்னு சொல்லுவாங்க. அடுத்து சொரோரிசைடு அப்படின்னா கில்லிங் ஆஃப் ஒன் சிஸ்டர். இது எப்படி கனெக்ட் பண்ணலாம்? ஸ்டார்டிங்ல எஸ் இருக்கு, அப்ப சிஸ்டர் அப்படின்னு முடின்னு வச்சுக்கோங்க. அதாவது கில்லிங் ஆஃப் ஓன் சிஸ்டர் தான் சொரோரிசைடு. அடுத்து பேட்ரிசைட். பேட்ரிசைட் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தோம். கில்லிங் ஆஃப் ஒன்ஸ் ஃபாதர் தான் வந்து பேட்ரிசைடு வரும். ஏன்னா பேட்ரியாரிக்கல் சொசைட்டி அப்பா வழி அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன், ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் கில்லிங் ஆஃப் எ கிங் எது வரும்னா ரெஜிசைட். அதனால ஆன்சர் ஏதா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். எ பர்சன் லிவிங் இன் சால்டியூட் லைக் அ செயின்ட் ஃபார் ரிலிஜியஸ் பிராக்டிஸ் அப்படின்னு இருக்குல்ல. மக்களோட மக்கள் வாழாம தனியா ஒருத்தர் வாழ்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்கேன். இந்த இடத்துல 4 ஆப்ஷன் பாருங்க. ஹெர்மிட், ரிட்டீனு, ஹேரு, ஹெரிட்டிக். இந்த 4மே வந்துன்னா தெரிஞ்சா மட்டும் தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம லேர்ன் பண்றது, இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் லேர்ன் பண்ற ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா இந்த 4க்கு நம்ம இப்போ மீனிங் தெரிஞ்சுக்கலாம். அது நம்ம அப்கமிங்க்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஹெர்மிட் அப்படின்னு வரும். ஹெர்மிட் அப்படின்னா தமிழ்ல வந்து துறவி அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லாத்தையுமே துறந்துட்டு போயிட்டு வந்து தனியா ஒருத்தங்க இருக்காங்கன்னா அதான் வந்து ஹெர்மிட் சொல்லுவோம். பர்சன் லிவிங் இன் ஏ சால்டியூட் லைக் எ செயின்ட் ஃபார் ரிலிஜியஸ் பிராக்டிஸ் அப்படின்னு வரும். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா கிரிட்டின் அப்படின்னு இருந்தது. கிரிட்டினா ஒன்றும் கிடையாது. தைராய்டு ஹார்மோன் வந்து ஒழுங்கா சுரக்காம அதோட டிஃபிஷியன்சினால உருவாகிற ஒரு நோய் தான் வந்து கிரிட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. எ பர்சன் வித் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டி சம் ஒன் கன்சிடர் ஃபூலிஷ் தான் வந்து கிரிட்டின் சொல்லுவாங்க. அடுத்து ஹேர்னா என்ன? வாரிசு அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தவங்க இருந்து இன்னொருத்துக்கு வந்து என்னன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டியில அவங்க சொத்துலாம் போகுதுன்னா அதுதான் வந்து ஹேர்னு சொல்லுவோம். பர்சன் ஹூ இஸ் லீகலி என்டைட்டில் டு இன்ஹெரிட் ப்ராப்பர்ட்டி ரேங்க் ஆர் டைட்டில் ஃப்ரம் அதர் தான் ஹேர் அப்படின்னு சொல்லுது. அடுத்து ஹெரிட்டிக். ஹெரிட்டிக் அப்படின்னா மதவெறி பிடிச்சவங்க அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதாவது ரொம்பவே வந்து என்னன்னா அவங்க மதத்து மேல ஊறி போய் அதுல நல்லது கெட்டது பார்க்காம எதா இருந்தாலும் சரி அவங்க மதம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மூழ்கி போய் இருக்கவங்க தான் வந்து ஹெரிட்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மன் ஹூ ஹோல்ட் பிலீவ்ஸ் ஆர் ஒப்பீனியன் தட் கோ அகைன்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ரிலிஜியஸ் ஆர் வந்து சோசியல் நாம். அதாவது அவங்க மதம் தான் நல்லது, அவங்கள தவிர மிச்சம் எதுவுமே நல்லது இல்ல, மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து தப்புன்னு சொல்றதா வந்து ஹெரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் செயின் மாதிரி யாரு இருப்பாங்கன்னா ஹெர்மிட். அதனால ஆன்சர் வந்து ஏதா வரும், ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன். ஒன் ஹூ லென்ஸ் மணி டு அதர் அட் எ வெரி ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கலாம். இது நம்ம தமிழ்ல வந்து ஈஸியா சொல்லலாம். கந்து வட்டிக்காரன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கந்து வட்டிக்கு கொடுக்குறவங்க தான் வந்து அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னொருத்தவங்க காசு கொடுப்பாங்க. பட் அந்த கந்து வட்டிக்கு நம்மளுக்கு என்னன்னா இங்கிலீஷ்ல தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் இந்த 4 ஆப்ஷன் நம்ம கரெக்டா போட முடியும், ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? உசுரர் அப்படின்னு வரும். அதாவது ஒன் ஹூ லென்ஸ் மணி டு அதர் அட் வெரி ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் உசுரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து குரேட்டர். குரேட்டர் மீன்ஸ் வந்து இப்போ மியூசியத்துல வந்து என்னன்னா அந்த கலெக்ஷன் எல்லாமே இருந்ததை மேனேஜ் பண்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா குரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பேங்க்ரப்ட். பேங்க்ரப்ட்னா பேங்க்ல கொடுத்த காசை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா அதான் வந்து பேங்க்ரப்ட் ஆயிட்டம்னு சொல்லுவாங்க. ஒன் ஹூ இஸ் அனபிள் டு பே த ஒன் ஸ்டெப் தான் வந்து பேங்க்ரப்ட் சொல்லுவோம். அடுத்து நுமிஸ்மேட்டிக்ஸ் இருக்குல்ல. நுமிஸ்மேட்டிக் அப்படின்னா காயினை பத்தி படிக்கிறாங்க இல்ல அதை கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னா அவங்களதான் வந்து நுமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? கந்துவட்டிக்காரங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து உசுருன்னு சொல்லலாம். அதோட சேர்த்து மணி லெண்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதையும் நான் சொன்னேன். நார்மலா சொல்றது வந்து மணி லெண்டர். பட் இன்னொரு டேர்ம் என்ன இருக்கு அப்படின்னா உசுருன்னு இருக்கு. அதை வந்து தெரிஞ்சுக்கலாம், ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது சிம்பிளான கொஸ்டின் தான். தட் விச் கேனாட் பி ரீட் அப்படின்னு இருக்குல்ல. இதுக்கு என்ன ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் சொல்லலாம்? அதாவது ஒருத்தவங்க வந்து கோழிக்கு இருக்கிற மாதிரி கிறுக்காங்கன்னு சொல்லுவாங்களே. அதாவது அவங்க எழுதுன ஒண்ணுமே புரியாது. அதான் கோழிக்கு இருக்கிற மாதிரி கிரிக்கிறா, இதெல்லாம் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அத இங்கிலீஷ்ல சொன்னா இல்லெஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நீ எழுதிருக்க, இதுக்கெல்லாம் ஒரு மார்க்கும் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்ப இல்லெஜிபிள் தான் வந்து விச் கெனாட் பி வந்து ரீட்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். மிச்சம் இருக்கிறது வந்து ஜஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பிரீஃபா பார்த்தோம். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இல்லெஜிபிள். அடுத்து இன் ஆக்சசபிள் அப்படின்றதுல நாட் ஈஸிலி ரீச் ஆர் அப்ரோச் தான் இன் ஆக்சசபிள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்கியூரபிள். அதாவது ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னா அந்த டிசீஸ் கியூரவே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அதான் வந்து இன்கியூரபிள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இர்ரெலவென்ட். இர்ரெலவென்ட்னா ஏதாவது நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்ல பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு சம்பந்தம் இல்லாம ஏதாவது பேசணும் அது இர்ரெலவென்ட் சொல்லுவோம். இப்ப நம்ம எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கோம் எம்டிஎஸ். இந்த டைம் நான் உங்ககிட்ட போய் வந்து பாலிடிக்ஸ் பேசணும்னு வச்சுக்கலாம். அது என்னன்னா தேவையில்லாத தானே. அப்ப இது இர்ரெலவென்ட் சொல்றது. இது ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் சி இல்லெஜிபிள் அப்படின்னு வரும், ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பார்த்தலாம். இது பாருங்களேன். ஐ சப்போஸ் டான்சிங் தட் வெல் would require a lot of actual application அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிட்டு ஆக்சுவல் அப்ளிகேஷன். அப்ப இதுக்கு தான் நம்மளுக்கு வந்துன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஸ் வந்து கேட்கிறாங்க. ஆக்சுவல் அப்ளிகேஷனுக்கு பதிலாக வேற என்ன போட்டா இந்த சென்டென்ஸுக்கு வந்து ஈக்குவலான வரும்னு பாருங்களேன்.
இந்த சென்டென்ஸ்ல என்ன சொன்னோம், என்னால டான்ஸ் வந்து நல்லா ஆட முடியும். பட் என்ன அதுக்கு லாட் ஆஃப் வந்து பிராக்டிஸ் தேவை. அப்பதான் என்னால நல்லா ஆட முடியும்னு சொல்லுவோம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும். ப்ரிவென்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ப்ரிவென்ஷன் மீன்ஸ் ஏதாவது ஒண்ணு தடை பண்றது, இல்ல ஏதாவது ஒண்ண வந்து ஸ்டாப் பண்றதா வந்து ப்ரிவென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிரிசவரன்ஸ். பிரிசவரன்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? தமிழ்ல வந்து என்ன விடாமுயற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அத வந்து என்னன்னா என்னதான் ஆனாலும் வந்து பார்த்தலாம்னு சொல்லிட்டு பண்றதா வந்து பிரிசவரன்ஸ் அப்படின்னு சொல்றது. எண்டு சக்சஸோ ஃபெயிலியரோ அது நான் என்ன நோக்கி போயிட்டு இருக்கணும், அதை எண்டு வரைக்கும் நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றது தான் பிரிசவரன்ஸ். அடுத்து பெர்செப்ஷன். பெர்செப்ஷன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட மனநிலை. ஸோ அவங்க எப்படி ஒரு நிலையை பார்க்குறாங்களோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? சிம்பிள் தான், ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் வந்து பிராக்டிஸ் வரும். ஏன்னா அந்த ஈக்குவலன் வந்து ஆக்சுவல் அப்ளிகேஷன் பதிலாக என்ன சொல்லலாம், பிராக்டிஸ் சொல்லலாம். அதனால ஆன்சர் வந்து சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஃபியர் ஆஃப் க்ளோஸ்ட் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதுல ஒண்ணும் கிடையாது. டைப் ஆஃப் ஃபோபியா நம்ம தெரிஞ்சா போறோம். அதன் மூலம் ஆன்சர் பண்ணலாம். என்ன மீன் பண்றாங்க இங்க பாருங்களேன். இங்கேயும் ஃபோபியா இருக்கு, இங்கேயும் ஃபோபியா இருக்கு, இங்கேயும் ஃபோபியா இருக்கு, இங்கேயும் ஃபோபியா இருக்கு. இதுல நிறைய டைப் ஆஃப் ஃபோபியா இருக்கும். அதுல எந்த டைப் ஆஃப் ஃபோபியாக்கு ஃபியர் ஆஃப் க்ளோஸ்ட் ஸ்பேஸ் சொல்லுவாங்க? அதான் கொஸ்டினா கேட்டிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? கிளஸ்ட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. அதாவது அதாவது ஏதாவது ரொம்ப க்ளோஸ்ட் ஸ்பேஸ், ரொம்ப சின்ன ஏதாவது வந்து ஸ்பேஸா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சில பேர் வந்து ஃபியர் ஆவாங்க. அதுதான் வந்து கிளஸ்ட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. அடுத்து சேனோஃபோபியா. சேனோஃபோபியானா அடுத்த நாட்டோட கல்ச்சர், அதாவது அந்நிய கல்ச்சர் வந்துனா உள்ள வரும்போது அதை நினைச்சு சில பேர் வந்து ஃபியர் பண்ணுவாங்க. அது வந்து சேனோஃபோபியா. அடுத்து பார்த்தோம்னா ஹைட்ரோபோபியா. ஹைட்ரோ வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். ஹைட்ரோ மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டரோட வந்து கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா ஃபியர் ஆஃப் வாட்டர் தான் வந்து ஹைட்ரோபோபியான்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து ஹைட்ரோபோபியா இருக்கும். அதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து ஜூபோபியா. ஃபியர் ஆஃப் அனிமல் தான் வந்து ஜூபோபியா. இதை ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜூ மீன்ஸ் என்ன? அங்க அதிகமா வந்து அனிமலை வந்து என்ன வச்சிருப்பாங்க. அப்ப அனிமல் ரிலேட்டடா வர்றது வந்து ஜூ. அதனால ஜூபோபியா ஃபியர் ஆஃப் அனிமல் சொல்லி கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? ஃபியர் ஆஃப் க்ளோஸ்ட் ஸ்பேஸ் கேட்டிருக்கேன். கிளஸ்ட்ரோபோபியா. அதனால ஆன்சர் பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். எ ஸ்மால் ஷாப் தட் செல் ஃபேஷனபிள் க்ளோத்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இப்போ கம்ப்ளீட்டா இதுக்கு நமக்கு ஒன் வேர்டு வந்து சப்ஸ்டியூட் கேட்டிருக்காங்க. இந்த இதுல நமக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தோம்னா புட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்மால் ஷாப் தட் செல் ஃபேஷனபிள் க்ளோத்ஸ் வந்து புட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆப்ஷன்ல ஸ்டோர் அப்படின்னு இருந்தது. எ பிளேஸ் வேர் ஐட்டம் ஆர் குட்ஸ் வந்து கெப்ட் ஆர் சோல்டு தான் வந்து ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா டெய்லரிங். டெய்லரிங் என்ன? நம்ம இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்க்கு ஏத்தாப்புல க்ளோத்ஸ் வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை வந்து டெய்லர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கோட்டியர். கோட்டியர்னா எ டிசைன் அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபேஷனபிள் கஸ்டம் மேட் க்ளோத்திங் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கோட்டியர் சொல்லுவாங்க. இதை நீங்க எப்படி ஞாபகத்துல தான் இந்த ஜான் விக் மூவி வந்து பார்த்துருக்கலாம். ஜான் விக் மூவில வந்து அவன் வந்து என்னன்னா ஒரு கடைக்கு போய் வந்து நிறைய வந்து ஆர்டர் பண்ணுவாள். பயங்கரமா வந்து காமிப்பாங்க. அதுதான் என்ன அப்படின்னா கோட்டியர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? ஸ்மால் ஷாப் தட் செல் ஃபேஷனபிள் க்ளோத்ஸ் என்ன வரும்? புட்டிக். அதனால ஆன்சர் வந்து இதா வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். பாஸ் இன்டிசிசிவ்லி அப்படின்னு இருக்குல்ல. பாஸ்னா என்ன? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்றீங்கன்னா அது வந்து பாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். இன்டிசிசிவ்லி அப்படின்னா டிசிஷன் எடுக்காம இன்னும் நான் ஹோல்ட்ல வச்சிருக்கேன், அதுதான் வந்து இன்டிசிசிவ்லின்னு சொல்றாங்க. அப்ப இது ரெண்டையும் சேர்த்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட்டா வந்து என்ன சொல்லலாம்? அதான் கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஹெசிடேட் அப்படின்னு வரும். ஏன் இதுக்கு ஹெசிடேட் வந்து வருதுன்னா டு பாஸ் ஆர் டிலே ஆர் அன்சர்டன் அபவுட் த டிசிஷன் ஆர் ஆக்ஷன் தான் என்ன சொல்லுவோம்? ஹெசிடேட். அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க, அவங்கள்ட்ட பேசாம வந்து ஹெசிடேட் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொல்றவங்கள, அப்படின்னா அவங்கள்ட்ட பேச ரெடியா இல்ல, நம்ம ரெடியா வந்து என்னன்னா என்ன பேசுன்னு தெரியாம ஒரு மாதிரி வந்து ஒதுங்கி போறோம், அதான் வந்து ஹெசிடேஷன் பண்றாங்கன்னு சொல்றது. அடுத்து பாஸ் இன்டிசிஸ்லி. அது ஆல்ரெடி சொன்னோம். ஸ்டாப் ஆர் வெயிட் வித்தவுட் மேக்கிங் கிளியர் டிசிஷன் டியூ டு அன்சர்டனிட்டி. இது ரெண்டுமே ஈக்குவலண்டா வரதுனால இது வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட்டா எடுக்கலாம். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஹைபர்னேட் அப்படின்னு இருந்தது. இதை தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா உறக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல உறக்க நிலை மீன்ஸ் வந்து மனிதர்களை சொல்ல மாட்டாங்க, விலங்க சொல்லுவாங்க. அதுவும் பர்டிகுலரா பார்த்தோம்னா ஹைபர்னேஷன் அப்படின்னு யாரு இருப்பான்னா பனிக்கரடி வந்து இருக்கும். ஹைபர்னேஷன் ஏன் பனிக்கரடி இருக்குன்னா அது ரொம்ப குளிர்காலத்துல அதனால வந்துன்னா சாப்பாடு சேர்க்க முடியாது. அதனால அது வந்து உறக்க நிலைக்கு போயிடும். டு கோ டு இன்டு த டார்மன்ட் ஆர் இன்ஆக்டிவ் ஸ்டேட் தான் வந்து ஹைபர்னேட் சொல்லுவாங்க. அடுத்து ஹோய்ஸ், ஃபிளாக்கை வந்து ஹோய்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஹபிள். ஹபிள் மீன்ஸ் டு வாக் வித் டிஃபிகல்டி ஆர் லிம்ப் தான் வந்துன்னா ஹபிள். அதாவது சில குதிரையெல்லாம் வந்து காலில் அடிபடுச்சுன்னா நொண்டி நொண்டி நடக்கும் பாத்தீங்களா? அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹபிள் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பாஸ் இன்டிசிஸ்லி என்ன சொல்லலாம்? ஹெசிடேட் வரும். அதனால ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்களேன். எ பர்சன் ஹூ இஸ் கெப்ட் கேப்டிவ் ஃபார் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிமாண்ட்ஸ் ஆஃப் மணி ஆர் கண்டிஷன் அப்படின்னு இருக்குல்ல, இதுல யாரை வந்துன்னா அந்த கேப்டிவா வச்சிருப்பாங்கன்னா
ஹாஸ்டேஜா வச்சிருப்பாங்க. வச்சுட்டு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துன்னா ஒரு 1 கோடி 2 கோடி கொடுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்பாங்க. இதுதான் வந்து ஹாஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஹாஸ்டேஜ் தான். இது நம்ம லேர்ன் பண்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் அதர் ஆப்ஷன் பாருங்க, டோயன் அப்படின்றது, பைட் அப்படின்றது, சியான் அப்படின்றது, இதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இப்ப டோயான் மீன்ஸ் என்ன சொல்லுவானா, எ பர்சன் ஹூ இஸ் த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எ பர்டிகுலர் ஃபீல்ட் ஆர் குரூப். இந்த சென்டென்ஸை சொல்லணும் அப்படின்னா, எ டோயன் ஆஃப் வந்து நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. த டோயன் ஆஃப் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அப்படின்னு ஒருத்தவங்கள சொல்றாங்கன்னா என்ன மீன் அப்படின்னா, அவங்க இருக்கலே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வெல் ரெஸ்பெக்டட் பர்சன் அப்படின்னு ஆகும். அதான் வந்து டொயன். அடுத்து பெயிட்னா ஒண்ணும் கிடையாது. சம்திங் யூஸ் டு அட்ராக்ட் அட்ராக்ட் அனிமல். இந்த தூண்டில்லாம் வந்து அந்த குக்கி இருக்கும் பாத்தீங்களா, அந்த குக்கி தான் என்ன சொல்லுவாங்கன்னா பெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஞாபகத்துல வச்சோம். அடுத்து சியான் மீன்ஸ் எ டிசெண்டன்ட் ஆஃப் எ வெல்தி ஃபேமிலி அப்படின்னு இருக்குல்ல. அதாவது ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலியில யங் மெம்பர் இருந்தாங்கன்னா அவங்களதான் என்ன சொல்லுவாங்கன்னா சியான்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஹாஸ்டேஜ் அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் சி தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுவும் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். எண்ட்லெஸ் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு இருக்குல்ல, இது எப்படி ஈஸியா கனெக்ட் பண்ணலாம்? நிறைய ஷார்ட்ஸ்ல வந்து என்னன்னா காமெடி எல்லாம் பார்க்கும்போது வந்து இதை ஈஸியா பார்த்துருப்போம். ஒன் எட்டர்னிட்டி லேட்டர் அப்படின்லாம் சில பேர் வந்து போடுவாங்க. அந்த ஒன் எட்டர்னிட்டி மீன்ஸ் என்னன்னா அது எண்ட்லெஸ் பீரியட் தான். பட் லேட்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கப்புறம் பீரியடே கிடையாது. பட் அந்த ஷார்ட்ஸ்ல வந்து அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ, எட்டர்னிட்டி வரும். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பிரீஃபா பார்த்தலாம். அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் எட்டர்னிட்டி, எண்ட்லெஸ் பீரியட் ஆஃப் டைம். லாங்கிவிட்டின்னு இருந்துச்சுல, ஏதாவது லாங் லைஃப் ஏதாவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது லாங்கிவிட்டின்னு சொல்லுவோம். அடுத்து இம்பியூரிட்டி, பியூர் இல்லாம ரொம்பவே வந்து அன்கிளீனா இருந்துச்சு அப்படின்னா அது இம்பியூரிட்டி. அடுத்து ஃப்ரெயில்டி மீன்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க, இல்ல ஸ்ட்ரென்த்தே இல்லாம இருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரெயில் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் எண்ட்லெஸ் பீரியட் ஆஃப் டைம், எட்டர்னிட்டி. அதனால ஆன்சர் ஏ தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் ஃபாஸ்டா பார்த்தலாம். இது பாருங்களேன். Pandemic have often been caused by a disease that spread by physical touch or contact அப்படின்னு இருக்குல்ல. இதுதான் அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. ஸ்ப்ரெட் பை பிசிக்கல் டச் ஆர் கான்டாக்ட். இதுக்கு நம்ம ஒன் வேர்டு வந்துன்னா சப்ஸ்டியூட் பார்த்தா போதும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஏதாவது ஒண்ணு இன்னொன்னு வந்து என்ன கனெக்ட் பண்ணுது, பிசிக்கல் டச் ஆர் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா அதன் மூலம் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அது கண்டாஞ்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய மெடிக்கல் டேர்ம்ல கூட வந்து என்னன்னா அடிக்கடி நியூஸ் பேப்பர்லயும் இந்த வந்து கண்டாஞ்சியஸ் அப்படின்னு சொல்லி வந்து மீன் பண்ணுவாங்க. ஜஸ்ட் வந்து நம்ம ரொம்ப பண்ணிக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஆர் கண்டாஞ்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் விகோரியஸ் அப்படின்னு இருக்குல்ல. விகோரியஸ் மீன்ஸ் என்ன? மிகப்பெரிய ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஏதாவது நடந்துச்சுன்னா அதான் வந்து விகோரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இது வந்து இந்த இடத்துல மீன் ஆகாது. அடுத்து ரோபோஸ்ட் மீன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அதான் வந்து ரோபோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஃபாஸ்டிடியஸ் அப்படின்னா எல்லாமே வந்துன்னா பர்ஃபெக்டா வந்து நடக்கணும், எதுவுமே வந்து மிஸ்டேக் ஆகக்கூடாது. ஆனா அதுவுமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கணும்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்னா, போர் தொழில் மூவி வந்து நிறைய பேர் பார்த்திருக்கலாம். அந்த போர் தொழில வந்துன்னா வில்லனோட கேரக்டர், அதாவது ஃபர்ஸ்ட் வில்லன், ஒரிஜினல் வில்லன் கிடையாது, ஃபர்ஸ்ட் வில்லன் சொல்லிட்டு அசியூம் பண்ணுவாங்கல்ல. அவங்களோட கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். வீட்ல எல்லாமே வந்து ரொம்ப நீட்டா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அத வந்து ஃபாஸ்டிடியஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இந்த கொஸ்டின் கேட்ட கேள்வி வந்து என்னன்னா கண்டாஜியஸ் வரும். அதனால ஆன்சர் ஏ தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இதுவும் ரொம்பவே சிம்பிள் தான். ஒன் ஹூ லுக் அட்ஸ் அ டார்க் சைட் ஆஃப் லைஃப் அப்படின்னு இருக்குல்ல. அதாவது லைஃப்ல என்ன ஒரு நடந்தாலும் சரி, ஒரு சில பேர்லாம் என்னன்னா இது நல்லாவே நடக்காது, இதெல்லாம் வந்து கண்டிப்பா முடியாது, இந்த மாதிரி நெகட்டிவாவே வந்து பேசுவாங்க. ஸோ இந்த நெகட்டிவ் பீப்புளை வந்து ஆல்வேஸ் அவாய்ட் பண்ணுங்க. அவங்க தான் வந்து எதிரியே. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பெசிமிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பெசிமிஸ்ட். மிச்சம் இருக்கலாம் ஜஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம். ஏன் பெசிமிஸ்ட் அப்படின்னா ஒன் ஹூ லுக் அட் டார்க் சைட் ஆஃப் லைஃப், எப்போதும் நெகட்டிவா பார்க்குதா பெசிமிஸ்ட் சொல்றது. அடுத்து பிசிஸ்ட் மீன்ஸ் வந்து என்ன? பிசிக்ஸை வந்து என்னன்னா ஒருத்தவங்க படிக்கிறாங்க, அவங்கள தான் வந்து பிசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆப்டிமிஸ்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவா பாக்குறது. எது நடந்தாலும் சரி அது ஹோப்ஃபுல் ஆர் எது நடந்தாலுமே நல்லதுக்குன்னு நினைச்சு போறதுதான் ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐடியலிஸ்ட்னா பர்சன் ஹூ பிலீவ்ஸ் இன் ஆர் எய்ம் ஃபார் பர்ஃபெக்ஷன் தான் வந்து ஐடியல்னு சொல்லுவாங்க. இதை எப்படி கனெக்ட் பண்ணா, இந்த உலகத்துல எல்லாருமே வந்துன்னா ஈக்குவாலிட்டி வந்து கிடைக்கும்னு சொல்றதை வந்து ஐடியலிஸ்ட் அசியூம் பண்ணி, அதாவது இது எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வந்து அதை நோக்கி போறதா வந்து ஐடியலிஸ்ட். பட் அதெல்லாம் ஆக முடியாது. ஈக்குவல் வந்து எல்லாரும் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல வந்துன்னா அன்ஈக்குவல் வந்து கண்டிப்பா இருக்கும். அப்படின்னு சொல்றவங்க தான் யாரு அப்படின்னா ரியலிஸ்ட். ஸோ ரியலிஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து என்னன்னா அன்ஈக்குவல் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஐடியலிஸ்ட் வந்து ஈக்குவாலிட்டி, எல்லாரும் ஈக்குவலா வேணும்னு சொல்லிட்டு அதை நோக்கி தான் திங்க் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஐடியலிஸ்ட். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? டார்க் சைட் ஆஃப் லைஃப், எப்போதும் லைஃப்ல நெகட்டிவ் சைடே பாக்குறாங்களே பெசிமிஸ்ட் சொல்லுவோம். அதனால ஆன்சர்ஸ் இதா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதை பாருங்களேன். எ பர்சன் ஹூ ரிகார்ட்ஸ் த ஹோல் வேர்ல்ட் அஸ் ஹிஸ் கண்ட்ரி அப்படின்னு இருக்குல்ல. இது என்னன்னா
நம்ம குளோபலைசேஷன்ஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம் எல்லா கண்ட்ரியுமே வந்து ஒரே கண்ட்ரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா சைடும் ஹியூமனோட கான்டெக்ட் ஈஸியா இருக்கு த்ரூ வந்து சோஷியல் மீடியா. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? காஸ்மாபாலிட்டன் சொல்லுவாங்க. ஏன்னா காஸ்மாபாலிட்டன் த ஹோல் வேர்ல்டு இஸ் வந்துன்னா ஒன் கண்ட்ரின்னு ஃபீல் பண்றவங்கன்னா காஸ்மாபாலிட்டன் வாசுதேவ குடும்பகம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து பசிபிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்ஷன் இருந்து பசிபிஸ்ட் அப்படின்னா வாரே வந்துன்னு வரக்கூடாது, வயலன்ஸே வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் வந்து என்னன்னா பசிபிஸ்ட் ஆர் வந்து அப்போஸ் பண்றவங்க. அடுத்து கண்டெம்பரரி. கண்டெம்னா இப்ப பிரசன்ட் டைம் என்ன நடந்துட்டு இருக்கோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்டெம்பரரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து செலிபேட். செலிபேட் மீன்ஸ் தமிழ்ல வந்து பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மச்சாரி மீன்ஸ் என்னன்னா செக்ஷுவல் லைஃபுக்குள்ளே போகாம தனியா இருக்கிறவங்க தான் வந்து செலிபேட். எ பர்சன் ஹூ டஸ் நாட் ஹாவ் அ செக்ஷுவல் ரிலேஷன் தான் வந்து செலிபேட் வரும், ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து யாரும் ஒரு வேர்ல்டே வந்துட்டு ஒன் கண்ட்ரியா பாக்குறவங்க காஸ்மாபாலிட்டன். அதனால ஆன்சர் ஏ தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஃபாஸ்டா பார்த்தலாம். இது பாருங்களேன். எ பிளேஸ் வேர் வாட்டர் இஸ் கலெக்டட் அண்ட் ஸ்டோர்ட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ் அப்படின்னு இருக்குல்ல. இது சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து ஆன்சர் பார்த்தலாம். ரிசர்வாயர் வரும். ஏன்னா ரிசர்வாயர்ல தான் வந்து என்னன்னா வாட்டரை வந்து கலெக்ட் பண்ணி அங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அக்வாரியம் என்ன வரும் அப்படின்னா அங்க அக்வாட்டிக் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸை வந்து என்னன்னா வைக்கிற இடம் தான் அக்வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசார்ட், இப்ப நிறைய பேர் வந்து ட்ரிப் போறாங்க அப்படின்னா ரெசார்ட்டை வந்து புக் பண்ணுவாங்க. அப்ப எங்க என்ன ரெக்ரேஷனல் ஃபெசிலிட்டி ஃபார் ரிலாக்ஸேஷன் வெக்கேஷன் தான் ரெசார்ட் சொல்லுவோம். அடுத்து சானிட்டோரியம். சானிட்டோரியம் என்ன? இப்போ குரோனிக் இல்னஸ் ஏதாவது ரொம்ப இருந்துச்சுன்னா அவங்கள ட்ரீட் பண்றதுக்கான ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஆர் ஹாஸ்பிட்டல் தான் வந்து சானிட்டோரியம் அப்படின்னு போட்டிருப்பாங்க போர்டில் கூட. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? வாட்டரை கலெக்ட் பண்ற இடத்துக்கு ரிசர்வாயர். அதனால ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன். தே அலோட் அஸ் டு பவுடர் பை கிரஷிங் த ஸ்பைஸ், பிக் ஓவர் ரெசின் அண்ட் லிக் த ஸ்டிரிங் ஸ்பூன் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல பவுடர் பை கிரஷிங் இதுக்கு தான் வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் வந்து கேட்டிருக்கோம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? கிரிண்ட் அப்படின்னு வரும். கிரிண்ட் மீன்ஸ் வந்து பவுடர் பை கிரஷிங். அதாவது வந்து கிரைண்டர்ல போட்டு அரைச்சா எப்படி வந்து கிரஷ் ஆகும் அதுதான் வந்து அது மாதிரி தான் வந்து கிரிண்ட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அடுத்து கெயின் அப்படின்னு ஆப்ஷன். அது கெயினா என்ன? ஏதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து கெயின் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கிரீட். கிரீட் அப்படின்னு மீன்ஸ் வந்து யாராவது ஒருத்தவங்களை வெல்கம் பண்றோம் அப்படின்னா அக்னாலேஜ் பண்றோம்னா அது வந்து கிரீட் பண்றோம்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கெஸ் பண்றது வந்து நம்ம அசியூம் பண்றோம் இல்ல அசம்ஷன் ஒன்று எடுக்கிறோம்னா அது வந்து கெஸிங் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா கிரைன். அதனால ஆன்சர் டி தான் ஒரு மிச்சம் மூணுமே வந்து சிம்பிள். அதனால இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஒன் ஹூ இஸ் ஆல் பவர்ஃபுல் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஓம்னி போட்டன் அப்படின்னு வரும். ஓம்னி போட்டனா யாரெல்லாம் வந்துன்னா பவர்ஃபுல் அவங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரீம் பவர் இருக்கும் அதுதான் வந்து ஓம்னி போட்டன் சொல்லுவோம். அடுத்து வந்து ஓம்னி பிரசன்ட் இருந்தது. ஓம்னி பிரசனா எல்லா இடத்துலயும் வந்து அவங்கள பார்க்க முடியும். பீயிங் பிரசன்ட் அது எக்ஸிஸ்டட் எவ்ரிவேர் தான் வந்து ஓம்னி பிரசன்ட் வரும். அடுத்து ஆப்டிமிஸ்ட். ஆப்டிமிஸ்ட் அப்படின்னா பாசிட்டிவா வந்து லைஃபை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஆப்டிமிஸ்ட் வந்து பர்சன் சொல்லுவோம். அடுத்து ஓம்னிசியன். ஓம்னிசியனா ஒருத்தவங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் அது இன்ஃபினிட்டி நாலேஜ் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள வந்து ஓம்னிசியன். இந்த ஓம்னி அப்படின்னு வர இடத்துல எல்லாமே என்ன மீன் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே தெரியும் அந்த மாதிரி மீன் ஆகும், ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஓம்னி பொட்டன். ஆன்சர் பி தான் வரும். Okay, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். காப்பிங் சம்மொன் எல்ஸ் ஒர்க் அண்ட் ட்ரைங் டு சப்மிட் இட் அஸ் யுவர் ஓன் அப்படின்னு சொல்றது காலேஜ்ல எல்லாருமே வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அசைன்மெண்ட் கொடுக்கும்போது இதை எல்லாரும் பண்றதுதான். பிளாகரிசம் வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. பிளாகரிசம் மீன்ஸ் வந்து என்னன்னா ஒருத்தவங்க பண்ண இதை நம்ம திருப்பி பண்றோம் அப்படின்னா அதுல எவ்வளவு தூரம் வந்து என்னன்னா சேம் காப்பியா இருக்கு அப்படின்னு பாக்குறதான் பிளாகரிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பாலிகமி அப்படின்றது. பாலிகமி மீன்ஸ் வந்துன்னா ஒரு மேனுக்கு வந்து அதிகமான ஒய்ஃப் இருந்தா அதான் பாலிகமி. இதே இது பாலி ஆண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாலி ஆண்ட்ரி நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பாலி ஆண்ட்ரி மீன்ஸ் வந்துன்னா ஒரு உமனுக்கே அதிகமான ஹஸ்பண்ட் இருந்தா அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பாலி ஆண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து பிரியாம்பல். பிரியாம்பல் வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே நம்ம பாலிட்டி படிச்சிருக்கோம். அந்த பாலிட்டில வந்து பிரியாம்பல் டெஃபினட்டா படிச்சிருக்கோம். பிரியாம்பல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம கம்ப்ளீட் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பிரீஃப் ஆர் ஓவர் வியூ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா எக்ஸ்டம்போர். எக்ஸ்டம்போர் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து என்னன்னா ஆல்ரெடி பிளான் பண்ணாம ஒண்ணு பண்ணணும்னா அதான் வந்து எக்ஸ்டம்போர். டூயிங் சம்திங் வித்தவுட் பிளானிங் ஆர் பிராக்டிங்ஸா வந்து எக்ஸ்டம்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரணும்? பிளாகரிசம். இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம், ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் இந்த வீடியோ. ஃபெயில் டு ஃபங்க்ஷன் நார்மலி அப்படின்னு இருக்குல்ல. அப்ப என்ன மால் ஃபங்க்ஷனா இருக்கு. அதனால ஆன்சர் டி தான் வரும். இதுவும் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். பட் மிச்சம் இருக்கிற மூணு என்னன்னு சொல்லிட்டு பிரீஃபா பார்த்தோம். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் மால் ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்னு வரும். அடுத்து மால் ட்ரீட் அப்படின்னு இருக்குல்ல. மால் ட்ரீட் மீன்ஸ் என்ன? ஒருத்தவங்களை வந்து ட்ரீட் பண்றது ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா பண்றாங்க இல்ல அவங்களை வந்து ரொம்ப ஸ்லேவரி மாதிரி பாக்குறாங்கன்னா அந்த இடத்துல மால் ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லுவோம்.
அடுத்து மங்கிள் மீன்ஸ் என்னன்னா ஏதாவது ஒன்று டேமேஜ் பண்றது இல்லை டெஸ்ட்ராய் பண்றது எதன் மூலம்னா கிரஷிங் ஆர் டியரிங் ஆர் டெஸ்டிங் இட் தான் என்ன சொன்னா மங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மேனிப்புலேட் அப்படின்னா இப்போ நீங்க இருக்கீங்க உங்களை நான் வந்து ஒன்று சொல்லி உங்களோட மைண்ட் வந்து கன்வின்ஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல நான் உங்களை என்ன மேனிப்புலேட் பண்ணிருக்கேன்னு சொல்லுவோம். டு கண்ட்ரோல் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் சம்மோன் ஆர் சம்திங் கிளவர்லி ஆர் அன்ஃபேர்லி தான் என்ன வரும் மேனிப்புலேட் அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஃபெயில் டு ஃபங்க்ஷன் நார்மலி மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கும். அதனால ஆன்சர் டி தான் வரும் டேட்டா. ஸோ இதோட ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் ரிலேட்டடா MDS 2023ல என்னெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இல்ல ஏதாவது உங்களுக்கு கன்சர்ன் ஏதாவது குவாரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.